இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஊகாங்குங்கிற சைனீஸ் கடவுளை பத்தினது. அவர் எப்படி பிறந்தாரு, அவர் யாரு, அவருக்கு எப்படி பவர் கிடைச்சு, அவர் எப்படி கடவுள் ஆனாருன்னு சொல்ற படம் தான் மங்கி கிங். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். இப்போ டைரக்டா படத்துக்குள்ளேயே போயிடலாம். இந்த உலகத்துல மொத்தம் சொர்க்கம் நரகம் 2 இடம் இருக்கு. சொர்க்கத்துல கடவுள் இருக்காங்க, நரகத்துல அரக்கர்கள் இருக்காங்க. ஒரு நாள் நரகத்தோட ராஜா அரக்கர்கள்லாம் கூப்பிட்டு சொர்க்கத்தை பிடிக்கணும்னு சண்டை போட வரான். சொர்க்கத்துல ஒரு பெரிய போரே நடக்குது. அங்க சொர்க்கத்தோட ராஜாவான ஜேட் எப்படியும் அந்த அரக்கனோட அரசனை பிடிச்சு கொல்லலான்னு போகும்போது ஜேடோட தங்கச்சி வந்து அவரை நீங்க விட்டுருங்கிறா. ஏன்னா ஜேடோட தங்கச்சியும் இந்த அரக்கனோட ராஜாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை உயிரோட விட்டுருங்க, நாங்க இங்க இருந்து போயிடுறோம்னு அவ கேட்கும்போது தங்கச்சி கேட்டனால அவனை ஒன்னும் பண்ணாம விட்டுறாரு. ஆனா அதுக்கு பதிலா சொர்க்கத்தோட விதியை மீறினால அவரோட தங்கச்சியும் சேர்த்து நரகத்துக்கு அமிச்சிடுறாரு. இந்த போர் நடந்தனால சொர்க்கமே அழிஞ்சிருச்சு. அது திருப்பி உருவாக்குறதுக்காக நோவாங்கிற ஒரு கடவுள் அவங்களோட உடம்பையே கல்லா மாத்தி சொர்க்கத்தை திருப்பி உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது ஒரு சின்ன கல்லு மட்டும் போய் பூமியில விழுகுது. அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு சின்ன குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பார்க்க குரங்கு மாதிரி இருக்கு. அது கல்லுக்குள்ளதான் வளருது. அங்க வந்து ஒரு குட்டி ஓனாய் அந்த கல்லு மேல கை வைக்கும் போது அதோட கை வெட்டுப்பட்டுருது. அப்ப கருப்பு கலர்ல ஏதோ ஒரு புகை வந்து அந்த ஓனாயை தூக்கிட்டு எங்கேயோ போகுது. இன்னொரு பக்கம் சொர்க்கத்துல இருக்கிற ஒருத்தர்ட்ட ஒரு கடவுள் வந்து நீங்க உடனே பூமிக்கு போங்க, அங்க ஒரு குழந்தைக்கு தெய்வ சக்தி இருக்கு, ஆனா அவனை ட்ரெயின் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதனால நீங்க போய் அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு அவர் அமுச்சு வைக்கிறாங்க. அவர் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தெரியுது அந்த குழந்தை பெருசாயிடுது. இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ யாரோட பேச்சையுமே கேட்காம அவனோட இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் ஒரு மலை மேல இருந்து இப்போ ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறேன்னு அதை கையில பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டேன்னு கையை திறந்து பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி கையிலேயே செத்துருக்கு. இதை பார்த்து இவன் சோகமாக அந்த மாஸ்டர் அந்த பட்டாம்பூச்சிக்கு திருப்பி உயிர் கொடுக்குறாரு. அது உயிரோட வந்ததை பார்த்து இவன் அந்த மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு எனக்கும் இந்த வித்தையை கத்துக் கொடுங்கிறான். அவரும் நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் எங்கேயோ கூட்டிட்டு போய் ஹீரோக்கு சன் ஊகாங்குங்கிற பேர் வைக்கிறான். இன்னொரு பக்கம் நரக அரசனுக்கு ஒரு செய்தி வருது. அந்த நோவாங்கிற கடவுள் சொர்க்கத்தை சரி பண்ணும்போது அதை ஒரு ஷீல்டு மாதிரி போட்டிருப்பாங்க, உள்ள எந்த அரக்கர்களும் வரக்கூடாதுன்னு. இப்ப ஹீரோனால அந்த ஷீல்டை உடைக்க முடியும்னு அவனுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சொர்க்கத்தோட தளபதி இவங்க யாரும் உள்ள வர விடாம பாதுகாத்துட்டு இருக்கான். ஹீரோ பிறக்கும் போதே பவரால பிறந்தனால மத்தவங்களை விட ரொம்ப சீக்கிரம் ட்ரெயின் ஆகுறான். அவனால உருவத்தெல்லாம் மாத்த முடியுது, பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா மத்தவங்களும் மதிக்கவே மாட்டேங்கிறான். அதனால ஹீரோவை மாஸ்டர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவன் போற இடம் திடீர்னு மாறி நெருப்பு குழம்பு இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிக்குது. அவன் அங்கேயே மயங்கிடுறான். எந்திரிச்சு பார்த்து இதெல்லாம் கனவு தானே மாஸ்டர் கிட்ட கேட்டா, நீ உன் ஃபியூச்சரை பார்த்துருக்க, இடி இடிச்சு நீ நெருப்பு குழம்புல பட்டு செத்துருவ, அதெல்லாம் உனக்கு எதிர்காலத்தில் நடக்கும், அதுல இருந்து நீ தப்பிச்சினா உனக்கு சாகாவரம் கிடைக்குங்கிறான். அதுக்கு ஹீரோ உங்களால தான் திருப்பி உயிர் கொடுக்க முடியல, எனக்கும் அதை சொல்லிக் கொடுங்க, நானும் உயிரோடு இருப்பேங்கிறான். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல எல்லாமே உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி ஹீரோவை மாஸ்டர் அமைச்சு வைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த அரக்கனோட ராஜா சொர்க்கத்தோட தளபதி கிட்ட போய் இந்த சொர்க்கத்துக்கு நீ தளபதியா இருந்தீனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது, என் கூட வந்து சேர்ந்துக்கோ, இந்த சொர்க்கத்துக்கே உன்னை ராஜாவாக்குறேன்னு அவன்கிட்ட சொல்ல ஏற்கனவே அடி வாங்கினது பத்தாதானே அந்த தளபதி அவனை அசிங்கப்படுத்திடுறான். ஒரு பொண்ணு நடந்து வந்து திடீர்னு ஒரு ஓனாயா மாறுறா. இவதான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஓனாயா இருந்தவ. அவகிட்ட அந்த நரகத்தோட ராஜா வந்து நீ இப்பவே ஹீரோவோட ஊருக்கு போ, அங்க போய் அவங்கள ஒரு ஆளா மாறு, அவங்க எல்லாரும் உன்னை நல்லா நம்பணும்னு அவளை அமுச்சு வைக்கிறான். ஹீரோ கடல் கடியில் ஒரு ராஜ்யம் இருக்கு, அங்க நிறைய வெப்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போய் அங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த இடத்தோட ராஜாவோ இவனுக்கு என்ன வெப்பன்ஸ் தானே வேணும்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு கவசம் இருக்கு, அதை நல்லவங்களால மட்டும்தான் போட முடியும்னு அந்த ராஜா சொல்ல இது நல்லா இருக்குன்னு ஹீரோ எடுத்து அதை மாட்டிக்கிறான். எடுத்ததான் எடுத்துட்டான். இங்க இருந்து இவன் போய் தொலைவிட்டுன்னு அவங்களா நினைச்சா கடலுக்குள்ள இவன் போற வழியில ஒரு பெரிய குச்சியை பார்த்துட்டு அங்கேயே நிக்கிறான். அங்க அந்த ராஜா வந்து ஹீரோவை பார்த்து இந்த குச்சி தான் கடல் அமைதியா வச்சிருக்கு, ஒருவேளை இந்த குச்சி எடுத்துட்டா சூறாவளியும் சுனாமியும் வருங்கிறான். ஹீரோ எனக்கு இது வேணும்னு கேட்க இதை யாராலையும் நகர்த்த முடியாதுங்கிற தைரியத்துல உன்னால எடுக்க முடிஞ்சு எடுத்துட்டு போய்க்கோன்னு ராஜா சொல்றான். ஹீரோவும் அப்ப நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த குச்சியை டக்குன்னு குட்டியாக்கி அதை அவன் காதுல வச்சுட்டு கிளம்பிடுறான். ஹீரோ அந்த குச்சி எடுத்தனால கடல்ல சுனாமியும் சூறாவளியும் வந்துடுது. இதனால நிறைய இடம் அழியுது. நரகத்தோட ராஜா சொன்ன மாதிரி அந்த ஓனாய் பொண்ணு இப்போ இருந்து அந்த பொண்ணு ஹீரோயின்னு சொல்லலாம். ஹீரோயின் ஹீரோவோட காட்டுக்குள்ள வந்தன அவளை ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் பிடிச்சிடுறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே தான் அவளுக்கு சின்ன வயசுல ஹீரோவை பார்த்த ஞாபகம் வருது. ஹீரோவுக்கும் அப்பதான் ஞாபகம் வருது. அவன் உடனே இவன் என் ஃப்ரெண்டு தான் இவளை விட்டுருங்கன்னு சொல்லி இவ்வளவு நாள் எங்க போன, இப்போதைக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்க இப்ப வந்து சுனாமினால் நாங்க இருந்த இடம் அழிஞ்சிருச்சு, அதனாலதான் திரும்பி இங்க வந்திருக்கேன்னு அவ சொல்றா. இதை கேட்டு ஹீரோ நீ அப்ப இந்த காட்டிலே தங்கிக்கோ, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, இந்த காட்டை அவனுக்கு சுத்தி காமிக்கிறேன்னு அவளை கூட்டிட்டு போறான். சொர்க்கத்தோட தளபதி கிட்ட கடலோட ராஜா வந்து சன் ஊகாங் எங்க இடத்துக்கு வந்து எங்களோட ஆயுதத்துல எடுத்துட்டு எங்களோட நகரத்தை அழிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த தளபதியும் நெசான்னு ஒருத்தனை கூப்பிட்டு நீ போய் சன் ஊகாங் இங்க கூட்டிட்டு வாங்குறான். இந்த நெசாங்கிறவனுக்கு தனிப்படம் வந்திருக்கு, வேணா இன்னொரு வீடியோல அதை போடுறேன். ஹீரோ ஹீரோயினோட உட்காந்து சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது சன்னே கிடையாது, அதுதான் நெசா. அவன் ஃபயர் பாலை வச்சு ஹீரோ கூட சண்டை போடுறான். நெசா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால ஹீரோனால அவனை திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியல. நெசா ஒரு ரிங்கை வச்சு ஹீரோவை பிடிச்சு அவனை நோக்கி ஒரு ஃபயர் பாலை விடும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நரகத்தோட ராஜா வந்து ஹீரோவை காப்பாத்திடுறான். அவன் ஹீரோ கிட்டயும் பேசி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். இன்னொரு பக்கம் சொர்க்கத்தோட ராஜா கிட்ட தளபதி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். சன் ஊகாங் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான், நம்மளோட ஆளுங்களை வேற அடிச்சான், அவனை கண்டிப்பா சிற பிடிக்கணும்னு சொல்லும் போது
அந்த இடத்துக்கு மாஸ்டர் வந்து சன் ஊக்காங் இவங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. அவன் நோவாவோட கல்லுனால பிறந்தவன். அவன் கடவுளுக்குனே இருக்க வேண்டிய ஆளு. அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா அவன் கடவுளாவே ஆயிடுவான்னு ராஜா கிட்ட சொல்றான். அப்ப ராஜாவும் இந்த நோவா தான் நம்ம சொர்க்கத்தையே காப்பாத்தினது, அது மூலியமா சன் ஊக்காங் பிறந்திருந்தான்னா கண்டிப்பா நம்ம தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்ல இதை கேட்ட தளபதி கோவமாகறான். நரகத்தோட ராஜா ஹீரோ கிட்ட நீ சொர்க்கத்துல இருக்கிறவங்கள விட ரொம்ப பவரா இருக்க, சொர்க்கத்தோட ராஜாவா நீ தான் இருக்கணும், நீ ஏன் இங்க இருக்கன்னு கேட்டா எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் சொர்க்கம் ரொம்ப அழகா இருக்கும், அந்த இடத்துல இறந்தவங்களை திருப்பி கொண்டு வர சக்தி கூட இருக்குங்கிறா. இதை கேட்ட சன் ஊக்காங் அப்போ நம்ம அந்த சக்தி எடுத்துட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகவே முடியாது, அவங்களை திருப்பி உயிரோடு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி சொர்க்கத்துக்கு கிளம்புறான். சன் ஊக்காங் மேல இருக்கிற கோவத்துல சொர்க்கத்தோட தளபதி வந்து நரகத்தோட ராஜா கூட சேர்ந்துடுறான். ஹீரோவும் பறந்து சொர்க்கத்தோட கேட்டுக்கே போயிடுறான். அங்க நல்லவங்களால மட்டும் தான் கிராஸ் பண்ண முடியும், கெட்டவங்கள எரிஞ்சிருவாங்க. ஆனா ஹீரோ அந்த கேட்டை கிராஸ் பண்ணி சொர்க்கத்துல பறந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் டிராகன் மாதிரி இருக்கிற ஒரு குதிரையை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட போய் இதுக்கு என்னாச்சுன்னு கேட்டா இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் சொல்ல அது மேல இருக்கிற வெயிட் எல்லாம் ஹீரோ கழட்டி விட்டோன்னே அது ஜாலியா பறந்து போகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோ இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, சரி இந்த இடத்தோட ராஜாவை நான் பார்க்கணும், அவர் எங்க இருக்காருன்னு கேட்கறான். அதுக்கு அவரும் நான் தான் இந்த சொர்க்கத்தோட ராஜா, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சொர்க்கத்தோட மொத்த படையுமே அந்த இடத்துக்கு வந்துருது. ஹீரோவோட மாஸ்டரும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்கதான் இருக்காங்க. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டான், சொர்க்கத்தோட ராஜாவா இருந்துட்டு இவர் இவ்வளவு ஜாலியா பழகுறாருன்னு. அவன் ராஜா கிட்ட போய் இங்க உயிர் கொடுக்குற சக்தி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு அது வேணுங்கிறான். அதுக்கு ராஜாவும் நீ கடவுளாகணும்னு நினைச்சினா அதுக்கு பல கஷ்டப்படணும், பல வருடங்கள் ஆகும், போக போக உனக்கே அது தெரிய வரும். நீ இப்ப என் குதிரையை சரி பண்ணில, அதனால உனக்கு சொர்க்கத்திலேயே குதிரையை பாத்துக்கிற வேலை தரன்னு ஹீரோக்கு வேலை கொடுக்குறான். ஹீரோவும் சொர்க்கத்துல நமக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு ஜாலியா அந்த குதிரைகள் எல்லாம் போய் பார்த்தா அந்த குதிரைக்கெல்லாம் பல ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அந்த இடத்துக்கு தளபதி வந்தோன்னே குதிரைங்க எல்லாம் மண்டி போடுது. ஹீரோ மட்டும் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்த தளபதி குதிரைங்க மட்டும் முட்டி போடக்கூடாது, நீ எனக்கு முட்டி போடணும்னு ஹீரோ கிட்ட சொன்னா உனக்கெல்லாம் போட முடியாது, இது ஏன் இடம்னு ஹீரோ சொல்லிடுறான். இதை கேட்டு கோவமானவன் அந்த குதிரையெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ முட்டி போடுற வரைக்கும் இந்த குதிரையை அடிப்பேன்னு சொல்லி திரும்பி திரும்பி அதை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த இடத்தோட ரூஃபை திறந்து ஹீரோ அந்த எல்லா குதிரையுமே தப்பிக்க வச்சுட்டு அவனும் தப்பிச்சு போறான். பின்னாடியே நிறைய வீரர்கள் துரத்திட்டு வராங்க. இவன் போற வழியில ஒரு காடை பாக்குறான். அந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் ராஜாக்காக அங்க இருக்கிற பழத்தெல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பழத்தை இவன் எடுத்து சாப்பிட்றத அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, நீங்க வந்திருக்கவே கூடாதுன்னு அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்டுறது தாங்க முடியாம ஹீரோ நிறுத்துங்கன்னு கத்தும் போது அவங்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஹீரோவும் அவனோட தொப்பி எடுத்து ஃப்ரீஸ் ஆன ஒருத்தவங்க மேல வச்சுட்டு உங்களோட வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் திருப்பி பழையபடியே ஆகுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த ஃப்ரீஸ் ஆனவங்களை தளபதி வந்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்க மேல இருந்து கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்ததுல அவங்களுக்கு அடிபட்டுருது. இதை யூஸ் பண்ணிக்கலான்னு தளபதி அவங்க கிட்ட போய் ராஜா கிட்ட ஊக்காங் வந்து இந்த இடத்துல இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டு எங்களை அடிச்சிட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறான். ஊக்காங் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பாக்குறான். அவ கையில கிளவுட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் அவ கிட்ட போய் இது என்னன்னு கேட்டா அவ கையில இந்த கிளவுட்ஸ் அப்படியே ஒரு கேசலுக்குள்ள போகுது. இதுதான் சாகரத்தை தடுக்கிறதுக்கான மருந்து, இதெல்லாம் ராஜாவோடது, இது அந்த கேசலுக்குள்ளதான் இருக்கு, நீங்க ரொம்ப நேரம் நிக்காத, நீ உனக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போகும்போது தான் தெரியுது அந்த பொண்ணே அந்த தளபதி தான். ஹீரோவும் அந்த கேசலுக்குள்ள போய் அந்த சாகாவரத்தோட மருந்து எடுக்கலான்னு உள்ள போனான். இவன் எடுக்க போறது எப்படியோ மாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் தப்பு பண்ண போறான்னு சொல்லிட்டு அவரும் கேசலுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிடுறாரு. அந்த டைம்ல அந்த தளபதியும் அவனோட ஆளுங்களும் வந்து நீ ராஜாவோட மருந்தியே திருடுறியான்னு சொல்லி ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டரும் ஹீரோவை பார்த்து அவன்கிட்ட சாரி கேட்டுருன்னு கேட்க நான் எதுக்கு இவன்ட்ட சாரி கேட்கணும், நான் தப்பே பண்ணலேன்னு ஹீரோ அடி வாங்குறான். ஒன்னா இவன்ட்ட அடி வாங்கணும் இல்ல சாரி கேட்கணும்னு ஹீரோக்கு தெரிஞ்சோன்னே அந்த மருந்து வச்சிருக்கிற கண்டெய்னருக்குள்ள அவனே குதிச்சிடறான். இந்த கண்டெய்னரோட ஸ்டார்டிங்ல ஃபுல்லா தீ தான் இருக்கும். அந்த தீயை தாண்டி போனாதான் அந்த மருந்து வரும். ஆனா இந்த மருந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த தீயிலேயே பட்டு செத்துருவாங்க. இவன்ட்ட சாரி கேட்கறதுக்கு செத்தே போலான்னு ஹீரோ உள்ள குதிச்சு போயிட்டு இருந்தா ஹீரோ அந்த தீ ஒண்ணுமே பண்ணல. அவன் அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற எல்லா மருந்தையும் சாப்பிட்டு சம பவராய் அந்த கண்டெய்னரையே உடைச்சிடறான். வெளியே வந்து அந்த தளபதியை பிடிச்ச அடி நடிக்கிறான். வழி தாங்க முடியாம அந்த தளபதி அங்கிருந்து ஓடிடுறான். பின்னாடியே ஊக்காங்கு துரத்திட்டு போறான். போற வழியில பார்த்தா இவனோட இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் ஹீரோனையும் யாரோ கொண்டிருக்காங்க. செத்தவங்க உடம்புலாம் ஏதோ பிளாக் கலர்ல புகை இருக்கு. இவங்களை யார் கொண்டாங்கன்னு தெரியாம ஊக்காங் சோகத்துல அழுக ஆரம்பிக்கிறான். அப்ப நரகாரசன் வந்து இவங்களெல்லாம் சொர்க்கத்துல இருக்கிறவங்க தான் கொண்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை கொண்டவங்கள நீ என்ன பண்ண போறன்னு கேட்டோன்னே ஹீரோ கோவத்துல சொர்க்கத்தோட வாசலுக்கு போறான். அப்புறம் தான் நமக்கு காமிக்கிறாங்க உண்மையாவே அந்த நரகாரசன் தான் எல்லாரையும் கொண்டிருக்கான். இவன் சொன்னதை நம்பி ஹீரோ வேற கோவத்துல அந்த ஷீல்டை உடைச்சிடறான். இவன் ஷீல்டை உடைச்சனால சொர்க்கத்துல இருக்கிற எல்லா படையுமே ஹீரோ அடிக்க வருது. அப்போ ஹீரோ அவனோட முடியை பிச்சு போட்டு அவனை மாதிரியே நிறைய டூப்ளிகேட் செஞ்சு சொர்க்கத்துல இருக்கிறவங்க கூட சண்டை போடுறான். இந்த ஷீல்டு உடஞ்சனால நரக அரசனும் அவனோட படையும் சொர்க்கத்துல இருக்கிறவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போடும் போது நரக அரசன் ஹீரோவோட மாஸ்டரை பிடிக்கிறான். அப்ப ஹீரோ பார்த்தாலே தெரியுது அந்த மாஸ்டரை சுத்தி கருப்பு கலர்ல ஏதோ புகை இருக்கு. அப்பதான் ஹீரோக்கே புரியுது இவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு. இந்த கோவத்தோடய போய் நரக அரசன் கூட சண்டை போடும் போது சொர்க்கத்துல பாதியாட உடஞ்சிருது இவங்க சண்டைனால. நரக அரசன் அவன் கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு ஹீரோவை தலையிலேயே ஒரு அடி அடிச்சோன்னே ஹீரோ அன்கான்சியஸுக்கு போயிடுறான். அப்ப அவன் முன்னாடி ஒரு கடவுள் வந்து ஹீரோக்கு திருப்பி பவர் கொடுக்குறாங்க. இந்த பவரை வச்சு ஹீரோ அவனை பிடிச்ச அடி நடிக்கிறான். அவன் உடனே ஒரு பெரிய எரும மாடா மாறிடுறான். ஹீரோவும் ஒரு பெரிய கொரில்லாவா மாறி அவனை அடிச்சு எப்படியோ தோக்கடிச்சு பூமிக்கு அனுப்பிடுறான்.
இவங்க போட்ட சண்டையில சொர்க்கமே அழிஞ்சிருது. நரகாரசனுக்கும் ஏதோ ஒரு சாபம் வந்து அவன் எரும மாடா மாறிடுறான். அப்ப அவனோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து நீங்க என்ன ஆனாலும் நாங்க உங்க கூடயே இருப்போம்னு சொல்லி அந்த இடத்துல அவன் கூட நிக்கிறா. மேல ஹீரோவும் திருப்பி சொர்க்கத்தை சரி பண்ணலான்னு பார்த்தா அது சரியே ஆக மாட்டேங்குது. அதனால போய் சொர்க்கத்துல இருக்கிற ராஜா கிட்ட இதை சரி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டா இதை சரி பண்றதுக்கு 100 வருஷம் ஆகுங்கிறான். இதை யோசிச்சுட்டே ஹீரோ நடந்து வரும்போது அவனை சுத்தி இருக்கிற இடம்லாம் மாறுது. பார்த்தா அந்த இடத்துக்கு எல்லாருக்கும் மேல இருக்கிற கடவுளான புத்தர் வந்து உன் எண்ணத்தை நீ கரெக்டா வச்சுக்க மாட்டேங்கிற, அது அங்க இங்கேன்னு போகுது, அது நிலையாகிற வரைக்கும் என் கைக்குள்ளேயே இருன்னு ஊக்காங்க பிடிக்க நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுதான் சொல்லி ஹீரோவும் அவர் கைக்குள்ளேயே 500 வருஷம் இருக்கான். ஹீரோ புத்தரோட புடியில இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எப்போ புத்தரோட ஆதரவுல இருக்கும்னு தெரியுதோ அன்னைக்கு அவனால வெளியே வர முடியும். இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு. இந்த வீடியோ எப்படி போகுதோ அதை பொறுத்து நான் செகண்ட் பார்ட் போடுறேன். மறுபடியும் இன்னொரு நல்ல படத்தோட வரேன். அது வரைக்கும் பை.